மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஸ்ரீமத் பகவத்கீதை முதல் அத்தியாயம் முடித்து ரெண்டாவது அத்தியாயத்தில் ஒரு பகுதி பார்த்துருக்கோம். முகவரியாக சில கருத்துக்கள் பார்த்தோம். அதில் முக்கியமாக பகவத்கீதை எதுக்குன்னு சொன்னால், நாம் எல்லா பிரச்சனைகளோட வாழ்ந்தாலும் அந்த பிரச்சனைகளை சமாளித்து மனசை அமைதியாக ஆனந்தமாக துக்கமில்லாமல் வாழ்வதற்கு தான் பகவத்கீதை சொல்லப்பட்டது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். பகவத்கீதை ஏதோ சாமியாரா போகிறதுக்கு சொல்கிறதெல்லாம் கிடையாது. நிறைய பேர் அப்படி ஒரு கற்பனை, கீதையெல்லாம் சின்ன வயசில் படித்தேன்னா சாமியாரா போயிடுவேன் அப்படின்ட்டு. ஏன்னா அதில் சொன்னவனும் குடும்பஸ்தர் தான், எழுதினவரும் கிரகஸ்தர் தான், கேட்டவரும் கிரகஸ்தர் தான், குடும்பத்தில் இருக்கவங்க தான். ஆக்சுவலாக பகவத்கீதை குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனனுடைய துயரத்தை பற்றிய விளக்கம் நிறையா வந்துச்சு. ஏன்னா துயரத்தை நீக்குவதற்கு இந்த கீதை சொல்லப்பட்டிருக்கிறதுனால அர்ஜுனனுக்கு எப்படி துயரம் வந்தது அப்படிங்கிறத முதல்ல சொன்னார். அவன் துயரப்பட்டான். அர்ஜுன விஷாத யோகம் தலைப்பு, அர்ஜுனனுடைய துயரத்தை பற்றிய தலைப்பு. விஷாதம்னா துயரம்னு அர்த்தம். துயரம் அர்ஜுனனுக்கு வந்தது, அதை போக்குவதற்காக கீதை சொல்லப்பட்டது. அந்த துயரம் எப்படி வந்தது? பற்றினால் வந்தது. இதுல இருந்து வந்துச்சு பற்று. பீஷ்மர், துரோணர் இவர்கள் மேல உள்ள பற்றினால அவனுக்கு துயரம் வந்துச்சு. அவங்களை கொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கேன்னு சொல்லிட்டு. பிறகு துயரத்தினுடைய விளைவு என்னன்னா, புத்தி கெட்டு போகுது, மயக்கம் வருது, குழப்பம் வருது, எது நல்லது கெட்டதுங்கிறது தெரியாம குழம்பி விடுகின்றான். குழம்பி தர்மத்தை அதர்மமாக பேசி, அதர்மத்தை தர்மமாக பேசி, கடமையிலிருந்து நழுவி போர் செய்ய மாட்டேன் நாங்கள் சொன்னேன்னு அர்த்தம். கடமையிலிருந்து தவறான். இந்த பகவத்கீதையில நீ யுத்தம் செய், யுத்தம் செய்ன்னு பகவான் சொல்வார். ஒவ்வொரு உபதேசம் பண்ண பிறகு யுத்தம் செய்யும்பார். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கடமையை செய்யுன்னு அர்த்தம். ஏன்னா இங்கே கடமை யுத்தம் புரிகிறது. இந்த இடத்துல பகவத்கீதையை உபதேசம் பண்ற இடத்துல கடமைங்கிறது யுத்தம். உடனே பகவத்கீதை போர் செய்ய தூண்டுது, போர் செய்ய தூண்டுதுலாம் அர்த்தம் கிடையாது. அங்கே கடமையை செய்ய சொல்லுது. அப்படி குழப்பி ஒரு போர் செய்ய மாட்டேன்னு வில்லியும் அம்பையும் கையை போட்டு கீழே போட்டுட்டு உட்காந்துட்டான். கண்கள்லாம் நீர் ததும்பி சோகத்தோடு உட்காந்துருக்கான். அப்போ பகவான் என்ன பண்ணாரு? நேற்று கிளாஸில் பார்த்தோம். அவர் உபதேசத்தை ஆரம்பித்தார். எப்படி ஆரம்பித்தார்னா, முதல்ல நண்பனை போல சொன்னார். ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு உபதேசம் அப்படி சொன்னார். என்னப்பா எவ்வளோ பெரிய வீர, இப்படி போய் உட்காந்துருக்கியே, கோலத்தனமாக உட்காந்துருக்கியே, இது சத்திரியனுக்கெல்லாம் தகுமா? இப்படியெல்லாம் பண்ணேன்னா உன்னை எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுவாங்களே, பயந்து ஓடிட்டேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்லியாக ஒரு அட்வைஸ் பண்ணுறார். அவனுக்கு அது ஏற்றுக்கிறல. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறான்? நீ இப்படியெல்லாம் பண்ணாத, எனக்கு உண்மையிலேயே என் துக்கத்தை போய்க்கிறதுக்கு உபதேசம் பண்ணுன்னு சொல்லி அவன் கேட்குறான். அதுக்கு சிஷ்யனுக்கு அவன் தயாராகிறான், சிஷ்யன் ஆகிறதுக்கு. இந்த இரண்டாவது அத்தியாயத்தில் முக்கியமாக 4 விஷயம் வருது. ஒன்று, அர்ஜுனன், குழம்பிய அர்ஜுனன், பற்றுடைய அர்ஜுனன், சோகத்தில் வீழ்ந்த அர்ஜுனன் மனமாற்றம் அடைந்து சிஷ்யனாக எப்படி மாறுகிறான்ங்கிற ஒரு தலைப்பு, முதல் தலைப்பு. அதைத்தான் நேற்று ஃபுல்லாக பார்த்தோம். எப்படி சிஷ்யனாக மாறுகிறான். இரண்டாவது தலைப்பு, பகவான் கிருஷ்ணர் வேதத்தினுடைய சாரம், உண்மையிலேயே போக்கக்கூடியது ஞானம் என்ற தலைப்பில் நம்மை பற்றிய, ஆத்மாவை பற்றிய அறிவை இங்கே சொல்றார். இரண்டாவது இந்த விஷயம் வருது. தத்துவம் புரியலைன்னா மனசு பக்குவமாகணும்னு சொல்லி கர்மயோகத்தை சுருக்கமாக அடுத்து சொல்றார். கர்மயோகத்தை பற்றி, கர்மயோகத்தினால மனப்பக்குவம் அடைந்து இந்த தத்துவம் புரிஞ்சாச்சுன்னா ஞானம் நிறைவாயிரும். ஞானம் அடைஞ்சா என்ன பலன்னு 4வது தலைப்பு. அர்ஜுனன் சிஷியனாக மாறுதல், ஆத்ம தத்துவம், தன்னை பற்றிய அறிவு, 3வது கர்மயோகம், 4வது ஞானத்தினுடைய பலன். இந்த 4 விஷயம் வந்து இந்த 2வது அத்தியாயத்தில் வருது. சாங்கிய யோகம்னா ஆத்ம தத்துவம்னு அர்த்தம். ஆத்ம தத்துவத்தை பற்றிய தலைப்பு முக்கியமாக அதை சொல்றார். எல்லா விஷயமும் வருது. நேற்று இன்னொன்று சொன்னேன், இந்த அத்தியாயம் உபக்கிரம அத்தியாயம், முகவுரை மாதிரி பகவத்கீதையினுடைய சாரத்தை முழுசாக கொஞ்சம் சொல்லுது. இதில் எல்லா விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். இதனுடைய விளக்கம் தான் மிச்ச அத்தியாயம் பூராமே வரும்.
அப்போ எப்படி சிஷ்யனா மாறன்னு பார்க்கும் பொழுது நாம் பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோம்னு சொன்னால், ஒரு சிஷ்யன் குருவிட்ட போய் கேட்கணும்னு சொன்னால், உபதேசம் பெறணும்னா தான்கிட்ட என்ன குறை இருக்குங்கிறத முதல்ல தெரியணும். முதல் அத்தியாயத்தில் பற்று வந்துச்சுன்னு ஒத்துக்கிறல. சோகம் வந்துச்சு, அதை சொல்லலை, வெளியே சொல்லலை. குழப்பம் வந்துச்சு, அதை தர்மமாக பேசினான். இங்கே என்ன சொன்னான்? தன்னுடைய குறையை கண்டுபிடிக்கின்றான். எனக்கு பற்று இருக்கிறது, எனக்கு சோகம் இருக்கிறது, நான் குழம்பி இருக்கிறேங்கிறத கண்டுபிடிச்சு சொல்கிறான். அங்கே அப்படி சொல்லலை. தர்மத்தை அதர்மமாக பேசினா, அதர்மத்தை தர்மமாக பேசி இதுதான் நியாயம்னு பேசினான். இங்கே என்ன சொல்கிறான்? பகவான், நான் குழம்பி இருக்கேன், எனக்கு பீஷ்மர் தரும். அங்கே என்ன சொல்கிறான்? உறவினர்களை கொள்வது பாவம் இல்லையா அப்படின்னு பேசினவன், பீஷ்மரும் துரோணரை எப்படி கொள்ளுவேன்? நீ அரக்கனை கொன்ன, எதிரியை கொன்ன, தாத்தாவையும் குருவையும் சொல்றியே, இது எப்படி? அவங்க எனக்கு பூஜிக்க தகுந்தவர் அல்லன்னு ஒத்துக்கிறான். நேரடியாகவே சொல்கிறான். அப்போ தன்னுடைய குறையை முதலில் கண்டுபிடித்து சொல்ல வேண்டும். இது முதல்ல. பிறகு அதை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணி நம்ம முயற்சி பண்ணுவோம். இந்த குறைய முடியலைன்னு சொன்னால் தன்னால் முடியலைங்கிறது தெரியணும், தனக்கு தெரியலைங்கிறது தெரியணும் முதல்ல. ஏற்கனவே சொன்னல, பூரி சுர கதை சொன்னா இல்லையா, தங்கவேலு ஜோக்கில். அது மாதிரி எதுவுமே தெரியலைன்னு ஒத்துக்கிறணும். அவன் சொல்றேன், என்னால் இந்த குறையை நீக்க முடியும் என்று தெரியவில்லை, அதற்கு சக்தி என்னிடம் இல்லைன்னு உணர்றான். பிறகு யாரு நீக்குவாங்கன்னு தெரிஞ்சு அங்கே சரணடையணும். இவனுக்கு பகவானை தவிர இந்த துயரத்தை மூக்குவதற்கு யாராலும் முடியாதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அங்கே பகவான்கிட்ட சரணடைகிறான். இதுதான் 4 விஷயம். முதல்ல குறைய கண்டுபிடிக்கணும், தன்னால் நீக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறணும், யார் நீக்குவாங்கன்னு தெரியணும், அவர்கிட்ட போய் சரணடையணும். கார் ரிப்பேர் ஆயிருக்கு, கார் ஓடலைன்னா கார் ரிப்பேர்னு முதல்ல புரியணும். நேற்று மருந்து சொன்னேன், உடம்புல நோய் இருக்குன்னு சொன்னால் நோயை கண்டுபிடிக்கணும், அந்த நோயை நம்மளால் நீக்க முடியலைன்னு தெரியணும், யார் நீக்குவாங்கன்னு தெரிஞ்சு அங்கே போய் சரணடையணும்னு. கார் ரிப்பேர்னா கூட ரிப்பேர் தெரியணும், அந்த ரிப்பேரை நம்மளால் பண்ண முடியாது, சின்ன விஷயம்னா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ யார் இதை கரெக்டாக பண்ணுவான்னு கண்டுபிடிச்சி அங்கே போய் அந்த ஒர்க் ஷாப்பில் விடணும், அவங்ககிட்ட சரண்டர் பண்ணிடணும் வண்டியை. அது மாதிரி நம்மகிட்ட ஒரு குறை இருக்குன்னு சொன்னால் குறை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறணும், கண்டுபிடிக்கணும், அதை ஒத்துக்கிறணும். முதல்ல இதை நீக்க முடியாது, நான் எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன், என்னால் முடியாததா அப்படிங்கிறதெல்லாம் அங்கே கிடையாது. முயற்சி பண்ணலாம், முடியலைன்னா கண்டுபிடிச்சு யார் நீக்க முடியுமோ அங்கே போய் சரணடையணும். இதை அர்ஜுனன் முதல் அத்தியாயத்தில் 2வது அத்தியாயத்தில் செய்கிறான். பிறகு இன்னொரு விஷயம் பார்த்தேன், அதில் ஒரு மற்ற விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் சாதாரணம் படிக்கலாம், படிப்பு கல்விக்கு மட்டும் பணிவு வேணும். அது வேதாந்தம் படிக்கணும்னா பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் இந்த ஞானத்தை பெறுவாயாக 4வது அத்தியாயத்தில் சொல்ல போற. ஆணவம் அழிகிறது. என்ன சொல்றான்? சத்திரியன் பிச்சை எடுக்க கூட தயார் இருக்காங்கிறான். அப்ப அவனுடைய ஆணவமெல்லாம் கீழே இறங்கி கீழே வந்துடுது. பிறகு விவேகம் இருக்கு, இதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்கிற முடியாது, கடவுள் தான் சொல்லணுங்கிற அறிவும் வந்துருச்சு. இந்த விஷயத்துக்கு வரணும்னா உலக விஷயங்கள்ல கொஞ்சமாவது பற்று இல்லாமல் வைராக்கியம் வரணும். நீங்களாம் டிவி பார்க்குறாந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம்ல. இப்போ சொல்கிறேன், வீட்டில் ஜாலியாக இருக்கலாம், சினிமாவுக்கு போகலாம், கடைக்கு போகலாம், அதை ஒதுக்கிட்டு தானே வர்றோம். இந்த கிளாஸ் கேட்கறது கூட கொஞ்சமாவது வைராக்கியம். இவனுக்கு எப்படி வைராக்கியம் வந்துச்சு? ஒரு வார்த்தை சொல்கிறான், நீ சொர்க்கத்தை கொடுத்தாலும் எனக்கு வேணாங்கிறான், உலக போகங்களை கொடுத்தாலும் எனக்கு வேணாம், ஏன்னா அது இந்த துயரத்தை நீக்காது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் மரண தருவாயில் இருக்கார், டாக்டர் பிழைக்க வைக்கவே முடியாதுன்ட்டாரு. சொல்கிறேன், உனக்கு பிரதமர் பதவி தர்றேன், பழைக்க வச்சிடலாம்னா வைக்க முடியுமா? இல்லை கோடி கோடி தர்றேன், பழைக்க வைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இங்கே வரக்கூடிய துக்கம் மரண துக்கம், எல்லாத்தையும் அழிக்க வேண்டிய துக்கம். உறவினர்கள், பாட்டனார், தாத்தா, குருமார்கள் எல்லாத்தையும் அழிக்க வேண்டிய துக்கம். அந்த துக்கத்தை நீ சொர்க்கத்தை கொடுத்தாலும் இவர்களுடைய மரணத்தை தடுக்க முடியாது, நீ பெரிய ஐஸ்வர்யங்கள் கொடுத்தாலும் தடுக்க முடியாது, இந்த நாட்டில் எனக்கு எதிரிகள் இல்லாத வளமுள்ள ராஜ்யத்தை கொடுத்தாலும் அந்த துயரம் போகாது, ஆகவே நீ எனக்கு சொல்லுங்கிறான். இது வைராக்கியத்தினுடைய உச்சகட்டம். எதுவும் வேணாம், எனக்கு இதுதான் வேணும் சொல்லு. ஏன்னா மரணத்தை வேற என்ன தடுக்க முடியும்?
அதாவது சாகிற தருவாயில் என்ன பண்ண முடியும்? ஏதாவது கொடுத்தா நம்ம முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. ஒருத்தன் ஒரு குருநாதர்கிட்ட போய் எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்டானான். ஒரு குருக்கிட்ட போய், அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா விட்டுருப்பான்னாரன். நீங்கள் ஏதாவது சொல்லுங்கண்ணா. ஒரு வாரத்தில் சாக போகிறேன், உனக்கு உபதேசம் பண்ணி நான் என்ன செய்யன்னு சொல்லிவிட்டேன். அவர் சொன்னால் பழிக்கும், அவர் கரெக்டாக அதை உண்மையத்தையும் சொல்லுவார். இவ்வளோ பெரிய மகான் ஒரு வாரத்தில் சாக போகிறேன்னு சொல்லிட்டாரே அப்படின்ட்டு என்ன பண்ணான் அவன்? வீட்டுக்கு போயிட்டான். பிறகு நீ சாகிறதுக்கு முதல் நாள் 7 நாள் சொல்லியிருக்கேன், 6ஆவது நாள் இங்கே வாப்பான் இருக்க. இவன் போயிட்டு 6 நாள் முடிச்சு 6ஆவது நாள் முடிச்சு அந்த கடைசி நாள் வர்றான். என்னப்பா இந்த ஒரு வாரத்தில் நீ எப்படி இருந்த? எப்படி சாமி இருக்கிறது? மரணத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பொய்யெல்லாம் சொன்னையா? எப்படி சாமி பொய் சொல்ல முடியும்? யாராவது வஞ்சையா? எப்படி சாமி வைய முடியும்? சாக போகிறவன் போய் நீ என்னமோ பண்ணிட்டு போப்பா, எல்லா தப்பும் பண்ணுறேன், இதுக்கு முன்னாடியெல்லாம் பண்ணியிருக்கேன், இப்போ ஏன்ப்பா பண்ணலை? சாவு பக்கத்தில் வந்துருச்சு, எப்படி பண்ணுறது? அப்போத்தான் சொன்னார், மரணம்ங்கிறது உனக்கு எப்போ வேணாலும் வரலாம்ல, மரணத்தை நினச்சவொன்னே எல்லா தப்பையும் பண்ணிட்டேன்னாரான், ஒன்று கூட நீ பண்ண முடியலேன்னாரான். அது மாதிரி மரணம் முன்னாடி வந்து நிற்கிது, நீ என்ன கொடுத்தாலும் வேணாங்கிற வைராக்கியம் அர்ஜுனனுக்கு வந்தது. அதனால் என்ன சொல்கிறார்? பிறகு உபதேசத்தை ஆரம்பித்தார். நேற்று பார்த்தோம், உபதேச ஆரம்பத்தில் லேசாக புன்சிரிப்போட ஆரம்பித்தார். புன்சிரிப்புக்கு அர்த்தம் என்ன? உன் துக்கத்தை ஈஸியாக எடுத்துருவோம்ப்பா, கீதையை சொல்ல போகிறேன்னு சொல்லி பகவான் அதை ஆரம்பித்தார். ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணிட்டாரு? முதல் உபதேசமே எல்லா துயரத்திற்கும் காரணம் அறியாமை. நாம் பார்த்தோம், மேலோட்டமாக பல காரணம் இருக்கு. ஒருத்தருக்கு உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா துயரம், அதுக்கு ஆரோக்கியம் வந்துருச்சுன்னா துயரம் போயிடும். பணம் இல்லைன்னு ஒரு துயரம், உறவுகள் சரியில்லைன்னு ஒரு துயரம், இப்படி பல காரணம் மேலோட்டமாக இருக்கு. அந்த காரணத்துக்கு உண்டான பொருள் வந்துச்சுன்னா அப்போதைக்கு அது துக்கம் போயிடும், அப்புறம் அடுத்த துயரம் வரும், ஒன்றை விட்டு இன்னொன்று வந்துக்கிட்டே மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். அதனால என்ன சொன்னார்னா, எல்லா துயரத்துக்கும் ஒரே காரணம்தான் இருக்கின்றது, அறியாமை, அஞ்ஞானம். அறியாமல் போகணும்னா என்ன வேணும்? அறிவு வேணும். நீங்கள் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அறிவு ஞானம் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ரெண்டுக்கும் தமிழில் அறிவுன்னு பேர், சம்ஸ்கிருதத்தில் ஞானம். நீங்கள் அறிவு வேற ஞானம் வேற நினச்சிக்கிறவன். அறியாமைன்னு தமிழில் சொல்கிறோம், அங்கே அஞ்ஞானம்னு சொல்லுவோம், சம்ஸ்கிருதத்தில் அஞ்ஞானம்னு சொல்லுவோம். அப்போ அறியாமையினால் துயரம் இருக்குன்னா அப்போ எதனால துயரம் போகும்? அறியாமல் போனால் துயரம். அறியாமல் போகிறதுக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். அஞ்ஞானத்தினால் துயரம் வருகிறது. அப்போ துயரம் போகணும்னா அஞ்ஞானம் போகணும், அஞ்ஞானம் போகணும்னா ஞானம் வரணும். சொன்னார், நீ ஞானியை போல பேசுகிறப்பா அப்படின்னாரு. அப்போ என்ன அர்த்தம்? நீ ஞானி இல்லை, பேசுனா ஞானியை போல பேசினான்ல. பண்டிதர்கள் துயரப்பட மாட்டார்கள்னாரு. பண்டிதர்கள்னா ஞானிகள் துயரப்பட மாட்டார்கள். அப்போ யார் துயரப்படுவா? அஞ்ஞானிகள் துயரப்படுவார்கள். முதல் ஸ்லோகத்தில் எல்லா கருத்தையும் முடிக்கிறார். ஞானம் துயரத்தை நீக்கும், அஞ்ஞானம் துயரத்திற்கு காரணம். இதுதான் இந்த முதல் 11வது ஸ்லோகம் தான் ஒரு சாரமான சுலோகம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஞானத்தை கொடுக்குற வேலையை தான் அடுத்து பண்ண போகிறார். முதல்ல என்ன சொல்லிட்டு நேற்று பார்த்துட்டேன். இதுக்கு அடுத்து ஆத்மா அழியாது, அதை ஆரம்பத்தில் லைட்டாக சொன்னேன். இந்த கருத்தெல்லாம் நல்லா பதியணுங்கிறதுக்காக திருப்பி உங்களுக்கு ரிப்பீட் பண்ணியிருக்கேன். அதாவது நம்மகிட்ட 2 தத்துவம் இருக்கு. ஒன்று இந்த உடல்னு ஒன்று இருக்கு, இப்போ உடலுக்குள்ள உயிர்னு ஒன்று இருக்கு நம்ம சொல்லுவோம். இப்போ ஆத்மான்னு வச்சுக்கலாம். மனசும் கூட அனாத்மா தான், அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஏன்னா இப்போ சுருக்கமாக மேலோட்டமாக சொல்கிறாரு. இதில் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் விளக்கி 18வது அத்தியாயம் போகும் பொழுது தான் தெளிவாக புரியும். அதனால் புரியலேன்னு யாரும் கவலைப்படாதீங்க, புரிஞ்ச அளவுக்கு போதும். புரிஞ்சா நல்லது, புரியாட்டி ரொம்ப நல்லது. அப்போ தான் தொடர்ச்சியாக கிளாஸ்க்கு வருவோம். என்ன அதனால் புரிஞ்சாலும் நல்லது தான், புரியாட்டாலும் கூட தொடர்ச்சியாக கேட்டால், ஏன்னா எடுத்தெடுப்புல தத்துவத்தை சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. நம்மை பற்றிய நம்மளுடைய உண்மை தத்துவத்தை அழகாக சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எடுத்த உடனே என்ன சொல்லிட்டாருன்னா, ஆத்மா அழியாது. நீ நான் இந்த அரசர்கள் அத்தனை பேரும் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தோம், இறந்த பிறகு இல்லாமல் போக மாட்டோம், இறந்த பிறகு இருப்போங்கிறார். அப்போ நீ எதுக்காக கவலைப்படுற?
இவங்க இறந்துருவாங்க போயிடுவாங்கன்னு தானே கவலைப்படுற, அவங்க அழிய மாட்டாங்கப்பாங்கிறார். யாரு? பீஷ்மர் துரோணர்லாம் அழிய மாட்டாங்க, அழிக்க முடியாது அப்படின்ட்டு. நீ அரசர்கள் இவர்கள் எல்லோரும் என்ன பிறப்பதற்கு முன்பும் இருந்தார்கள், இறந்த பின்பும் இருப்பார்கள், இப்பொழுது இருந்துகிட்டு இருக்காங்க. அது உடலுதான் அழியுமே ஒழிய அவங்க ஆத்மாவை அழிக்க முடியாது. இது பொதுவாக எல்லாருக்குமே தெரியுது, உள்ள போறது இல்லாம. என்ன சொல்றான், ஒருத்தர் இருந்தாருன்னா, ஒருத்தர் இறந்துட்டாரு, அவர் இல்லைன்னு கூட சொல்ல மாட்டோம், அவர் போயிட்டாரு. போங்க, இல்லைங்கிறதுக்கும் போயிட்டாருக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இல்லைன்னா கம்ப்ளீட்டா காலி ஆயிட்டாருன்னு அர்த்தம். சில நேரம் சொல்லுவான், ஆனா பொதுவாக என்ன பண்ணும், அவர் போயிட்டா இருப்பார். நம்ம என்ன பண்றோம், வால் போஸ்ட்ல கூட அவர் சிவலோக பதவியை அடைந்தார், அங்கேயும் பதவியை விடுறதில்லை, வைகுண்ட பதவியை அடைந்தார், இறைவன் திருவடி அடைந்தார்னு போடணும். உண்மையிலேயே நம்ம இந்த பதவி மோகம் பாருங்க, வைகுண்ட பதவியை அடைந்தார், சிவலோக பதவியை அடைந்தார்னு போட்டுக்கிட்டு இருக்கோம். பொதுவாக அந்த வால் போஸ்ட்ல போட்டால் எப்படி போடணும் தெரியுமா, இறைவன் திருவடியை அடைந்தார்னு போடணும். அப்ப இல்லாம போறா நம்ம சொல்றதே இல்லை, இருக்க ஏதோ ஒரு ரூபத்துல இருக்கும். பிற சொல்ல போறார், இந்த பாரு கிருஷ்ணா, எனக்கு ஆத்மா அழியாதுன்னு தெரியும், உயிர் எங்கேயோ சொர்க்கத்துக்கோ நரகம்னு போகுதுன்னு தெரியும், உடம்பு அழியுதுல அதுக்குத்தான் கவலைப்படுறேன்னா அதுக்கு சொல்ல போறாரு. அது அடுத்து வருது, இதுலயே வருது. அப்ப என்ன சொல்லிட்டாரு, இந்த ஆத்மாவை அழிக்க முடியாது. உதாரணம் சொன்னாரு, இந்த உடம்புல இருக்கும்போது குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் மாறி உடம்பு மாறிக்கிட்டே வந்திருக்கா இல்லையா? ஆள் நாம மாறி இருக்கோமா? நம்ம என்னைக்கு மாறினதில்ல. சின்ன வயசுல 5 வயசுல இருந்து ஞாபகம் இருக்கா இல்லையா? அந்த உடம்பு எப்படின்னு தெரியுமா இல்லையா? ஆனா அந்த உடம்பு இப்ப இருக்கா? இளமையில எப்படின்னு தெரியுமா தெரியாதா? ஆனா அந்த உடம்பு இப்ப இருக்கா? சயின்ஸே சொல்லுது, 12 வருஷத்துக்கு உள்ள இந்த இப்ப இருக்க செல்லு 12 வருஷம் கழிச்சு ஒரு செல்லு கூட இருக்காது, புது செல் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்குமா. அந்த ஒரு செல்லுனுடையது 12 வருஷம் தானா. அதனாலதான் ஆயுள் தண்டனோட 12 வருஷம் வச்சிருக்கான். ஏன்னா ஜெயில் ஆயுள் தண்டனை 12 வருஷம் முடிஞ்சா ஜெயிலுக்குள்ள போகும்போது திருப்பி வரும்போது ஒரு செல்லு கூட பழைய செல்லு இருக்காது அவனுக்கு. இதுதான் கணக்கு. அப்ப இது மாதிரி வருதுன்னு சொன்னார். அதாவது மாறிக்கொண்டே நித்தியமா இருக்கான். அப்ப நான் இருக்கான்னா, சின்ன வயசுல இருந்தான்ப்பா, இப்பயும் இருக்கான்ப்பா, வயசான பிறகு இருக்கான், 80 வயசுல வரைக்கும் அவன் நீண்ட அப்படியே இருக்கான் சொல்றான். ஆனா எப்படி இருக்கான், உடம்பு மாறிக்கிட்டே இருக்கு, அவன் தான் மாறல. கங்கை வற்றாத ஜீவநதி எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் கங்கை நித்தியமா ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்றான். உண்மையிலே நித்தியமா ஓடுதானா? மாறிக்கொண்டே நித்தியமா இருக்கு. நம்ம ஒரு செகண்ட்ல பார்த்த தண்ணி அடுத்த செகண்ட் கிடையாது தெரியுமா? நீங்க நதியை பாக்குறீங்க, ஒரு செகண்ட்ல பார்த்த தண்ணி அடுத்த செகண்ட் கிடையாது, அப்படித்தானே இருக்கு. ஆனா என்ன சொல்ற, நித்தியமா வற்றாமல் ஓடிக்கொண்டே இருக்குங்கிறான். ஒரு செகண்ட்ல பார்த்த செல்லு அடுத்த செகண்ட் இல்லை உடம்புல. ஆனா தொடர்ச்சியா இருக்கிறது மாதிரி ஒரு தோற்றம் தெரிகிறது. சொன்ன நேரத்து ரயில் தண்டவாளம் மாதிரி, தண்டவாளத்துல தண்டவாளம் அசையாம இருக்கும், அப்பதான் ரயில் ஓடிக்கிட்டே இருக்கு. அது மாதிரி ஆத்மா, நான் மாறாமல் இருக்கின்றேன், நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இளமையை பார்த்தேன், குழந்தை பருவத்தை பார்த்தேன். நான் மாறாம இருந்தாத்தான் மாறுறத பார்க்க முடியும். நேற்று உதாரணம், இந்த ஹாலில் ஒருத்தர் மாறாம உட்கார்ந்து இருந்தாத்தான், அவர் வெளியே போகாம உட்கார்ந்து இருந்தாத்தான் எத்தனை பேர் வர்றாங்க, எத்தனை பேர். காலையிலேருந்து ஒருத்தர் உட்காந்துருந்தா என்ன பண்ணுவார், காலையில் இங்கே யோகா கிளாஸ்க்கு இத்தனை பேர் வந்தாங்க, மத்தியானம் இத்தனை பேர் வந்தாங்க, கீதா கிளாஸ்க்கு இத்தனை பேர் வந்தாங்க போனால் சொல்ல முடியும். இவரும் போயிட்டு வந்தால் சொல்ல முடியுமா? அப்படி நம்ம உடம்புக்குள்ள ஆத்மா மாறாமல் இருக்கு. அதனால தான் பாருங்க, நான் நல்லா இருந்தேன், ஆரோக்கியமாக இருந்தேன், இப்போ நோய்வாய்ப்பட்டிருக்கேன், திருப்பி நல்லாயிட்டேன், நேற்று என் மனசு துக்கப்பட்டுச்சு, இன்னைக்கு என் மனசு சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் ஒரு ஆள் பார்க்கணுமா இல்லையா? பார்க்காம சொல்ல முடியுமா? உள்ள ஒருத்தன் கவனிச்சுக்கிட்டு இருக்கான் தனியா, அது ஆத்மா. அது மாறல. அது மாறுச்சுன்னா நம்ம இந்த மாறினதெல்லாம் பார்க்க முடியாது. புரியுதா? மாறுவதை பார்ப்பது மாறாமல் இருக்க வேண்டும், அப்படி ஒரு தத்துவம் சொன்னார். அந்த தத்துவத்தை பார்க்க முடியாது, அது எல்லாத்தையும் பார்க்குது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் இல்லை, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இருக்கு. இந்த ஃபேன் ஓடுதா ஓடலையா? ஓடுது. லைட் எரியுதுல, எதனால ஓடுது? கரண்ட்னால ஓடுது. பல்ப் எதனால எரியுது? கரண்ட் இல்லாட்டி எரியுமா? கரண்ட்டை பார்க்க முடியுதா?
கரண்ட்டுனால கிரைண்டர் ஓடுது, ஃப்ரிட்ஜ் ஓடுது, பல்ப் லைட் எரியுது, எல்லாம் எரியுது. கரண்ட் ஒரே கரண்ட்டு தான். பல்ப் 1000 பல்ப் இருக்குது. 10 வாட்ஸு, 5 வாட்ஸு, 100 வாட்ஸு, 10,000 வாட்ஸு, எத்தனையோ பல்ப் இருக்குது. அது மாதிரி எறும்பு, புழுவு, பறவை, மிருகம், மனுஷன், தேவர், இதெல்லாம் சரீரம். இந்த பல்ப் மாதிரி 5 வாட்ஸ் பல்ப்பு, 10 வாட்ஸ் பல்ப்பு, 100 வாட்ஸ் பல்ப் மாதிரி உள்ள ஆத்மா, ஒரே கரண்ட் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் இயங்கிக்கிட்டு இருக்கு. பின்னாடி ரொம்ப விளக்கம் இருக்கு. முதல்ல சந்தேகம்லாம் நிறையா வரும். என்ன எடுத்தடுப்புல தத்துவத்தை சொல்ல ஆரம்பிச்சிடறாரு. ஆத்மா அதுதான் எல்லாத்தையும் இயக்குது, அதனாலதான் எல்லாம் இயங்குது. ஆனா அதனுடைய சாநித்தியத்தில் இயங்குது, அதை பார்க்க முடியறதில்லை. அது இல்லாட்டி எதுவும் இயங்காது. இன்னொரு உதாரணம் சொன்னார். கிழிஞ்ச சட்டையை மாற்றிட்டு புது சட்டை போடுறது மாதிரி. எப்படி நம்மளுக்கு சட்டை கிழிஞ்சு போச்சுன்னா என்ன செய்வான்? அந்த சட்டையை தூக்கி போட்டு புது சட்டை போடுவோம். இந்த உடம்பு சரி லேசாக கிழிஞ்சிருக்கு, என்ன பண்ணுவான்? தச்சு போடுவோம். இப்போ எல்லாம் தைக்கிறது இல்லை, லேசாக கிழிஞ்சாலே தூக்கி போட்டு போயிடுறோம். அந்த காலத்தில் அப்படி இல்லை, ரொம்ப தச்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு சட்டை கிழிஞ்சு போச்சுன்னா எப்படி வேற சட்டை போடுறோமோ அப்படி இந்த உடல் கிழிஞ்சு போச்சுன்னா வேற உடல் எடுக்கிறோங்கிறார். இப்போ உடல்ல சின்ன நோய் வருது, ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம், அதை என்ன பண்ணுறோம்? தச்சு இந்த உடம்பே போட்டுக்கிறோம். தைக்க முடியாத அளவு கிழிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகிறான்? தூக்கி போட்டு வேற சட்டையை போட்டுருவோம். அது மாதிரி இதை சரி பண்ண முடியாத சூழல் வரும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா என்ன பண்ணுது? இனிமே இந்த சட்டையை போட முடியாது, நம்மளுக்கு புது சட்டை வேணும் அப்படின்ட்டு வேற புது உடம்பு எடுக்க ஆரம்பிச்சிருது. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னாரு. நாம உறங்கும் போது எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இப்ப திருப்பி இறக்கும் போது அப்படி எந்திரிக்கிறான், ஆனா அதே உடம்புல எந்திரிக்கிறான். இறக்குறது எப்படின்னா, இந்த உடம்புல இறந்துட்டு வேற உடம்புல முழிப்போம். இதுதான் வித்தியாசம். வள்ளுவர் சொல்லியிருக்காரு, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னு சொல்லாரு. இப்படி இந்த கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு வேற இது பண்றோம். இது ஒரு தத்துவம். அடுத்து ஒரு முக்கியமான தத்துவம் இதுல சொல்லியிருக்கார். என்னன்னா, பதினாறாவது ஸ்லோகத்தில் ஒன்று சொல்றார். வியாச பகவான் மகாபாரதத்தை சொல்லும் போது எழுதுறது யாரு தெரியுமா? விநாயகர் தான் எழுதுறாரு. அப்போ ஒரு கண்டிஷன், 2 பேருக்கு ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, நான் வேகமாக சொல்வேன், நீ நிப்பாட்டாமல் எழுதணுங்கிறார். யார? விநாயகரை. நிப்பாட்டாமல் எழுதணும் அப்படிங்கிறாரு. நீ இவங்க நான் என்ன சொல்றாரு, நான் ஸ்பீடாக எழுதிக்கிட்டே இருப்பேன், நீ நிப்பாட்டாமல் சொல்லணுங்கிறாரு விநாயகர். நீ தடங்கள்லாம் கரெக்டாக வேகமாக சொல்லிக்கிட்டே வரணுங்கிறாரு. இவர் சொல்றாரு, நான் வேகமாக சொல்ல, நீ புரியாமல் எழுதக்கூடாதுங்கிறார். யார? விநாயகரை. புரியாமல் எழுதக்கூடாதுங்கிறார். உடனே வியாசர் சொன்னார், சரின்னு ஒத்துக்கிட்டாரு. கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது வந்துச்சுன்னு வச்சு கஷ்டமான சுலோகத்தை சொல்லிடுவாராம் வியாசர். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாராம் விநாயகர், அதுக்குள்ள 10 சுலோகத்தை திங்க் பண்ணிடுவாராம். அப்படிப்பட்ட சுலோகத்தில் இந்த 16வது சுலோகம்னு ஒரு சுலோகம் சொல்லுவாங்க. இதில் இல்லாததற்கு இருப்பு இல்லை, இருப்பது இல்லாமல் போவதும் இல்லை. ஏதாவது புரியுதா? இல்லாததற்கு இருப்பு இல்லை, இருப்பது இல்லாமல் போவதும் இல்லை. இதை உணர்ந்தவனே ஞானின்னு சொல்றார். இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, உண்மையிலே ஒரு பொருள் இல்லைன்னா உண்மையிலே இல்லைதான், இருக்குன்னா இருக்குதான். எப்படின்னா, ஒரு பொருள் இருக்கிறத யாராலும் அழிக்க முடியாது, இல்லாததை உருவாக்க முடியாது. இது ஒரு சட்ட விதி. இல்லை ஒரு துரும்ப கூட, நான் உன்னை அழிச்சு போடுவேன்னு நம்ம சொல்றோமா இல்லையா? உன்னை அழிக்காம விட மாட்டேன், ஒன்றும் பண்ண முடியாது. ஒருத்தர் ஞானிட்டது அலெக்சாண்டர் சொன்னாராம், உன்னை கொன்றுவேன், என்னை கொல்ல முடியாதுப்பா, என்னை அழிக்க முடியாதுனாரா ஒருத்தர். என்னடா இப்படி சொல்றான் அப்படின்னு அவருக்கே திங்கி யோசிச்சார். நம்ம எல்லாத்தையும் அழிக்கிறோம், என்னை அழிக்க முடியாதுங்கிறான்ட்டு. நீங்க ஒரு குச்சியை அழிக்க முடியுமா? குச்சியை உடப்பீங்க, வேற தூசியா மாறும். நெருப்பு வச்சா சாம்பலா மாறும். மாற்ற முடியுமே ஒழிய இருப்பதை இல்லாமல் செய்ய முடியாது. தங்கம் இருக்கு, நகையை அழிக்கலாம், தங்கத்தை அழிக்க முடியுமா? நகையை அழிச்சு செயினை தோடா மாற்றலாம், தோடா மூக்குத்தியா மாற்றலாம், வளையலா மாற்றலாம். தங்கத்தை தங்கமா இருக்கு. ஒருக்கு நாள் எங்க தங்கம் தான்.
இந்த டேபிள் இருக்கு, டேபிள் எப்படி இருந்துச்சு? மண்ணாக இருந்தது, மண்ணாக இருந்தது, மரமாக இருந்தது, சக்கையாக இருந்தது, பிறகு டேபிளாக இருந்தது, பிறகு விறகாக இருந்தது, உடைச்சிடறான் டேபிளை, பிறகு என்ன திருப்பி மண்ணாக இருந்தது. அந்த இருந்தது இருந்துகிட்டே இருக்கு. ஒன்று மண்ணா இருக்கு, மரமா வந்திருக்கு, பிறகு சக்கையா மாறி இருக்கு, பிறகு டேபிளா மாறி இருக்கு, திருப்பி சக்கையா போகுது, பிறகு விறகா போகுது, பிறகு நெருப்பா போகுது, பிறகு சாம்பலா போகுது, பிறகு மண்ணோட மண்ணா போகுது. இருப்பதை ஒன்றுமே இல்லாமல் யாராலும் பண்ண முடியாது, யாராலும் பண்ண முடியாது. பகவான் கூட இருக்கிறதத்தை மாத்துறாரு, புரியுதுங்களா? அவர் ஏற்கனவே வச்சிருக்காரு, இருக்கு, அதைத்தான் கிரியேட் பண்ணி உலகமாகவோ பஞ்சபூதங்களாகவோ மாற்றி கொண்டு வர. திருப்பி பஞ்சபூதங்களாக மாத்துறாரு. இந்த உடம்பு பூரா என்ன? பஞ்சபூதம். இந்த உடம்பு எங்கேருந்து வந்துச்சு? புதுசாக கிரியேட் ஆச்சா? அம்மா அப்பா உண்ட பஞ்சபூத உணவு, நீர், நெருப்பு, மண், இதெல்லாம் சேர்ந்த உணவு. உணவினால் இந்த உடம்பு உருவானது, உணவினால் இந்த உடம்பு இருக்கு. திருப்பி என்ன ஆக போகுது? உணவாகவே மாறி போயிடும். மண்ணோட மண்ணா போய் உணவா மாறிடுறத ஒழிய இல்லாமல் எதையும் பண்ண முடியாது, எந்த வஸ்துவையும். இது ஒரு முக்கியமான சுலோகம். திரும்ப கூட உருவாக்க முடியாது, அழிக்கவும் முடியாது. இது ஒரு பெரிய தத்துவம். இது அதாவது காணல் நீர் இருந்ததுன்னு சொல்றான். உண்மையிலே காணல் நீர் இருக்கான்னா இல்லை, பார்க்கறது காட்சியா இருந்துச்சு, அங்க இருக்கிறது உண்மையிலே தரதான். இந்த உலகமே என்ன சொல்றாங்கன்னா காட்சிக்கு இருக்கு, இதனுடைய உண்மை சொரூபம் வேற. அது உடம்பா உலகமா மாறி இருக்கு. உண்மையா இருக்கிறது ஆத்மா மட்டுமே அப்படின்னு சொல்வார். இப்ப இன்னொரு உதாரணம் சொல்றேன். இதெல்லாம் கொஞ்சம் தத்துவ விஷயம். இந்த கிளாஸ் கொஞ்சம் தத்துவமா இருக்கும், கொஞ்சம் போர் அடிச்சாலும் பரவாயில்ல. இப்ப மேகம் இருக்கு, அதுல என்ன இருக்கு? மேகத்துல நீர், தண்ணி தான் இருக்கு. மழை விழுகுது, அதுல என்ன இருக்கு? நீர் தான். மேகம்னு ஒரு பேரு, மழைன்னு ஒரு பேரு. பிறகு அது வந்து நீர் வீழ்ச்சியா விழுகுது, நீர்வீழ்ச்சி, அது என்ன? தண்ணி தான். பிறகு என்ன பண்றான்? நதியா போகுது, அது என்னது? அதுவும் தண்ணி. குளத்துல போய் இருக்கு, அதுவும் தண்ணி. குட்டையில இருக்கு தண்ணி, கிணத்துல இருக்குது நீர், கடல்ல இருக்குது நீர், அலையில இருக்கிறது. ஒரே நீருக்கு எத்தனை பேர் வச்சிருக்கோம்? நீர் என்னைக்கு மாறினது இல்லை. கடல்ல போய் கலந்து திருப்பி ஆவியா என்ன பண்ணுது? நீராத்தே வருது. நீர் ஆவியாகி மேகமாகி மழையாக பெய்து அருவியா வந்து நதியா போய் திருப்பி கடல்ல போய் கலக்குது. ஒரு சர்க்கிள் தான் நடக்குது. எப்படி நீரை இல்லாம பண்ண முடியுமா? புரியுதா உங்களுக்கு? அதனால இருக்கிறத இல்லாமல் உண்மை வந்து ஒண்ணுதான் இருக்கும். தங்கம் ஒண்ணுதான் உண்மை. செயின் பொய், வளையல் பொய், ஒட்டியானம் பொய். ஏன்னா மாற்ற முடியுமே. இப்ப கண்ணு முன்னாடி இருக்க செயினை ஒரு நிமிஷம் தட்டிடலாம், தட்டி இல்லாம ஆக்கிடலாம். மண்ணு மட்டும் உண்மை, பானை பொய். பானையை உடைச்சா அதான் மண்ணா இருந்துச்சு, பானையா வந்திருக்கு, உடைச்சிட்டா இதெல்லாம் இதான் பேசிக் தத்துவம். நீங்க கன்னியாகுமரியில் போய் நிற்கிறீங்க, கன்னியாகுமரியில் போய் நிற்கிறீங்க, அந்த முனையில போய் நிற்கிறீங்க. நேர் தெற்க பார்த்தா இந்து மகா சமுத்திரம் பைங்க, அப்படியே மேற்க திரும்பினா அரபிக் கடல் பைங்க, இங்கிட்டு திரும்பினா வங்காள விரிகுடல். எத்தனை கடல் இருக்கு? அங்கே என்ன இருக்கு? ஒரே தண்ணி தான். ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இது இந்து மகா சமுத்திரம்கா, மேற்க திரும்பி பார்த்தா அரபிக் கடல்மா, கிழக்கு திரும்பி பார்த்தா வங்காள விரிகுடாம்பா. பேருதே மாறு. உண்மை வந்து ஒன்னாத்தே இருக்கும், பொய் பலவா இருக்கு. உலக விஷயங்கள்ல கூட பார்த்தீங்கன்னா உண்மையை மாற்றவே முடியாது, பொய்யை மாற்றலாம். இப்போ இங்கே இருக்கு, இந்த ஒரு பொருள் இருக்கு, ஸ்பீக்கர் இருக்கு. நான் என்ன பண்ணுறேன், ஒருத்தர் தூக்கிட்டு போய் அந்த ரூம்குள்ளே வச்சிருங்கன்னு சொல்லிடுறேன். அவர் கொண்டு போய் உண்மையிலே வச்சிடறாரு, இது உண்மை. அங்கே போய் பார்த்தா காணாம், வேற யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்ற ஒருத்தர், அவர் வீட்டுக்கு கொண்டு போயிருப்பார்னு ஒரு பொய் சொல்லலாம், உடைச்சு போட்டார்னு ஒரு பொய் சொல்லலாம், இல்லை வித்துட்டாருன்னு ஒரு பொய் சொல்லலாம். ஆனால் உண்மை என்ன? ஒரு உண்மை அங்கே போய் வச்சுட்டாரு. அதை மாற்றி சொல்ல முடியுமா? உண்மை ஒண்ணுதே இருக்கும். எப்பயுமே பார்த்துங்க, உண்மை ஒண்ணுதே இருக்கும். பொய் 1000 பொய் சொல்லலாம். அதனாலதான் கோர்ட்ல பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி கேட்பான், பொய்யை மாற்றி சொல்லி போடுவான். உண்மையை சொன்னா மாற்ற மாட்டான். மகாத்மா காந்திட்டு ஒரு ஸ்பெஷல் ஆகத்தையும் சொல்லுவாங்க. கோர்ட்ல மற்றவங்க எல்லாம் கேட்டா ஏதாவது ஒன்று ரெண்டு மாறிடுமா, இவர் வார்த்தை ஒன்று கூட சிலிப்பாகல. ஏன்னா உண்மையை தவிர வேற எதுவும் சொல்றது இல்லை. பொய் சொன்னோம்னு வச்சுங்க, நம்ம பொய் சொன்னதே நம்மளுக்கு மறந்து போயிடும்.
அதனால என்ன சொல்றேன்னா, உண்மையாக இருப்பது ஒரே தத்துவம், அது மாறாது, அழிக்க முடியாது, உருவாக்க முடியாது, இருப்பது இருந்து கொண்டே இருக்கும். இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட். பிறகு எல்லாமே பஞ்சபூதத்தால் ஆனது, பஞ்சபூதத்தால் இந்த உலகம்ல அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. பிறகு இந்த ஆத்மாவை அழிக்கவே முடியாது, ஆத்மாவை அழிக்க முடியாது. அவினாஷின்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில், அழிக்க முடியாததுக்கு. நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துரையான் பெரிய பொருளே அவினாஷி அப்பான்னு படிக்கிறார் மாணிக்க வாசகர். அவினாஷி அப்பான்னு என்ன அர்த்தம்? அழிக்க முடியாத ஒரு தத்துவம். இந்த உலகத்துல பாருங்க, ராமர் வந்தாரு போயிட்டாரு, அந்த உடம்பு இல்லை, அவர் தத்துவம் இருக்கு. வியாசர், எத்தனையோ முனிவர்கள், எத்தனையோ சான்றோர்கள், எத்தனையோ வந்துட்டு பேச்சு. முருகன் பாலமுருகன் இருக்காரு. 50,000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தான், 50,000 வருஷத்துக்கு முன்னாடி முருகன் தான், சிவனும் அதே தான். அது அழிக்க முடியாத ஒரு தத்துவமா இருக்கு. அது மாதிரி ஆத்மா அழிக்க முடியாத ஒரு தத்துவம். இதுக்கு நிறைய விளக்கம் இருக்கு. அது அனுபவிப்பதும் இல்லை, செய்வதும் இல்லை. கரண்ட் அது என்ன அப்படின்னா, அதனுடைய சாநித்தியத்தில் ஃபேன் ஓடுது, அதுவா நேரடியாக எதுவும் செய்யாது. ஆத்மா நேரடியாக செய்யாது, அதனுடைய சாநித்தியத்தில் உடம்பு செய்யுது. ஆத்மா செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை, கொள்வதும் இல்லை, கொலை உண்பதும் இல்லை, அப்படிலாம் சொல்றார். இதுக்கு நிறைய விளக்கம் இருக்கு. நான் சாரமாக சொல்றதுனால சுருக்கமாக சொல்லிக்கிறேன். பிறகு சரி, ஆத்மா அழியாது சொல்லிட்டீங்க, ஒத்துக்கிறேன். அர்ஜுன் என்ன நினைக்கலாம்? அர்ஜுனா, கிருஷ்ணா, எனக்கு ஆத்மா அழியாதுங்கிறது தெரியும். எனக்கு பீஷ்மர் உடம்பு வேணும், துரோணாச்சாரியார் உடம்பு வேணும். அவர் உடம்பே அழியுது நான் வருத்தப்படுறேனே ஒழிய, ஆத்மா அழியுது நான் வருத்தப்படலேன்னு நினைச்சிருவான்னு நினைச்சுக்கிட்டு உடம்பு எடுத்தால் அழிந்துதான் ஆகும். இது மாற்ற முடியாத உண்மை, இதை ஏற்றுக்கொள்ளுங்கிறார். உடம்புன்னு வந்தா குளிர் அடிக்கும், வெயில் வந்தா வெக்கை அடிக்கும், உடம்புல நோய் வரும், ஆரோக்கியம் வரும். உடல் என்று எடுத்துக்கொண்டால் உடலின் தர்மங்கள் குளிர், வெப்பம், சீதம், உஷ்ணம், பிறகு ஆரோக்கியம், ஆரோக்கியமின்மை, இதெல்லாம் உடம்பினுடைய தர்மம். அது மட்டும் இல்லை, 6 விதமான மாற்றத்தை உடம்பு அடைந்தே ஆகும். அதை உன்னால் யாராலும் தடுக்கவே முடியாது. கர்ப்பப்பையில் இருந்தது, பிறந்தது, வளர்ந்தது, மாற்றம் அடைந்தது, தேய்ந்தது, அழிந்தது. இது உடலினுடைய 6 விதமான தர்மங்கள். இதை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ணிக்கங்கிறார். இல்லை நான் 5 வயசுல அப்படியே இருப்பேன் முடியுமா? எனக்கு 5 வயசு உடம்பு இருக்கு, நான் மாற்ற முடியாது, இப்படி இருந்துக்கிறேன்னா முடியவே முடியாது. சித்தியினால இந்த காயகல்பம் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறலாம். அதனால தானே கடோபனிஷத்துல நசிகேதன் கேட்டான், நீ 50,000 வருஷம் ஆயில கொடுத்தாலும் பிறகு செத்துத்தான் ஆகணுங்கிறான்ல. அப்படி இருந்தா கிருஷ்ணர் உடம்பு இருந்திருக்கணுமே, ராமர் உடம்பு இருந்திருக்கணுமே, வியாசர் உடம்பு இருக்கணுமே. இப்ப எத்தனை அலெக்சாண்டர், பெரிய பெரிய சரித்திரத்தில் அசோகன், யாரா இருக்கட்டும், ஒரு உடம்பு இருக்கா? போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா பாட்டு இருக்கா இல்லையா? வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏது. நம்ம வீட்டில் இருக்கான், எனக்கு ரொம்ப எங்கள் தாத்தாவெல்லாம் ரொம்ப பிரியம், தாத்தாவுக்கு தாத்தா அதை விட பேரெல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு அவர் வீட்டிலே உட்காந்துருந்தா, தாத்தாவுக்கு தாத்தா, அவருடைய தாத்தா, நம்ம தாத்தா, நம்ம வீட்டில் உட்காந்து இடம் இருக்குமா? வீட்டில் எப்படா போய் தொலைவாங்கன்னு பண்ணணும். உடம்புன்னு வந்தாச்சுன்னா போய்த்தான் ஆகும்பா, அக்செப்ட் பண்ணிக்கங்கிறார். உடம்பு எடுத்து விட்டால், நீ எதுக்கு, ஒருத்தர் கேட்டார், இந்த உலகத்தில் எதுக்கு பிறந்திருக்கோம் அப்படின்னு கேட்டார். நான் அதுக்கு பிறந்திருக்கேன், எதுக்கு பிறந்திருக்கேன். ஒருத்தர் சொன்னார், நான் கலெக்டராக பிறந்திருக்கேன், நான் அதை சாதிக்க பிறந்திருக்கேன், எதை சாதிக்க பிறந்த. ஒருத்தர் சாகிறதுக்கு பிறந்திருக்கோம்னாரு. எதுக்கு பிறந்திருக்கிறோம்னா, பிறந்தா மரணம் நிச்சயம். நீங்க பாருங்க, இரவாமை வேண்டும்னு யாரும் வேண்டது கிடையாது. வேண்டும் வேண்டும் பிறவாமை வேண்டும், இறந்த பிறகு மீண்டும் பிறவாமை வேண்டும்னே வேண்டாங்களே ஒழிய இரவாமை வேண்டும் யாரும் வேண்ட முடியாது, வேண்டுனாலும் கிடைக்காது. வேண்டியிருக்காங்களா? அவ்வை கூட பாட்டு இருக்கு, வேண்டும் வேண்டும் பிறவாமை வேண்டும், வேண்டும் வேண்டும் மரணம் மறவாமை வேண்டும் சொல்லி, மரணம் இறக்காமை வேண்டும் சொல்லியிருக்காங்களா?
முடியாது, கொடுக்க முடியாது கடவுளால. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அது மட்டும் இல்லை, மரணம் என்பது பிறந்ததிலிருந்து இப்போ 100 வயசு 120 வயசு வரைக்கும் வச்சிங்கன்னா யாருக்காவது இத்தனை வயசுலதான் மரணம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியுமா? ஒரு நாளில் மரணம் ஏற்படுது, 2 நாளில் ஏற்படுது, 1 வருஷத்துல ஏற்படுது, 5 வருஷத்துல ஏற்படுது, 10 வருஷத்துக்கு ஏற்படுது. சட்டையை நம்ம 5 வருஷம் போடலாம், இந்த உடம்புக்கிற சட்டையை 10 வருஷம் போடலாம். அதுவும் நிர்ணயம் கடவுள் பண்ணி வைக்கல. இதெல்லாம் பூர்வ ஜென்மத்துல பண்ண வச்சு கடவுள் நிர்ணயம் பண்ணிட்டாரு. இந்த விதி மாற்ற முடியாதுப்பா, நீ ஏத்துக்கங்கிறார். யார சொல்ற? அர்ஜுனன்ட்டு சொல்றார். உடம்பு என்று எடுத்தால் இதற்கு வரக்கூடிய தர்மங்களை நீ சகித்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல பிறந்தாச்சுன்னா இன்பம் பாதி துன்பம் பாதி தான். மனித பிறவி எப்படி வருது தெரியுமா உங்களுக்கு? மனித பிறவி எப்படி எடுக்கிறோம் தெரியுமா? பாதி பாவம் பாதி புண்ணியம் இருந்தாதான் மனித பிறவி. ரொம்ப புண்ணியம் இருந்தால் தேவலோகம் போயிடுவோம், ரொம்ப பாவம் இருந்தால் நரகலோகமாக வேற உயிருக்கு போயிடுவோம். புண்ணியத்தினுடைய பலன் என்ன? சுகத்தை அனுபவிக்கிறது. பாவத்தினுடைய பலன் என்ன? துக்கத்தை அனுபவிக்கிறது. அப்ப பாதி பாவம் பாதி புண்ணியம்னா அப்ப எப்படி இருக்கும்? பாதி சுகம் பாதி துக்கம் கட்டாயம் வருமா வராதா? மனித பிறவினாலே பாதி பாவம் பாதி. அதுல பெர்சன்டேஜ் கொஞ்சம் கூட இருக்கலாம், 40-60 இருக்கலாம், 60-40 இருக்கலாம், புண்ணியம் 60 பாவம் 40 இருக்கலாம். ஆனா அப்படி கிட்டத்தட்ட பாதி இருந்தாதான் மனித பிறவியே கிடைக்குதுங்கிறாங்க. அப்ப மனித பிறவி கிடைக்கிறது பாவ புண்ணியத்தினுடைய விளைவு. பாவத்தினுடைய பலன் துக்கப்படுறது, புண்ணியத்தினுடைய சுகத்தப்படுறது. புரியுதா? அப்ப இது நடந்தானே ஆகும். யாருக்காவது கஷ்டம் துக்கப்படாம ஞானி இருப்பான், ஞானிக்கும் கஷ்டம் உண்டு, ஞாபகம் வச்சுக்க. உடம்புல புற்றுநோய் வந்துச்சா இல்லையா ரமணருக்கு? அந்த புற்றுநோயை அவர் அக்செப்ட் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தார். ராமகிருஷ்ணன் தொண்டையில புற்றுநோய், ஆனா துக்கப்படலை. அவங்க கஷ்டம் இருந்துச்சு. கேட்குறாங்க, கையில புற்றுநோய் வலிக்கலையான்னு. கையில ரோலர் ஏத்துன மாதிரி வலிக்குதுங்கிறாரு. ரோலர் ஏத்துனா, ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு? அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. கஷ்டம் எல்லாத்துக்கும் மனிதனா பிறந்து விட்டால் வெளியே வரக்கூடிய கஷ்டமும் சுகமும் கிட்டத்தட்ட சம்பந்தம். அது பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், கீழே இருக்கக்கூடிய சாதாரண ஆளா இருக்கட்டும், அதை ஏத்துக்கிற மனப்பான்மை நம்ம அதை எப்படி ஏற்றுக்கொள்ளுங்கிற கீதை சொல்றது. அப்ப இதை நீ ஏத்துக்க உடம்புனா இப்படித்தான் வரும், சகித்து கொள் அப்படிங்கிறார். சகித்து பழகி கொள் அப்படிங்கிறார். அது எப்படி சகித்து பழகிறது? சகிக்கிறதுனா எப்படி சகிக்க முடியும்னு சொன்னா, அதாவது இதுக்கு ஒரு பயிற்சி நம்ம உடம்புல. அதுக்காகத்தான் நம்ம மதங்கள்ல விரதமெல்லாம் எடுக்கிறோம். இப்ப சாப்பாடு கிடைக்கல, ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு ஹோட்டல்ல பசி கொடுமை தாங்குது, பசி ரொம்ப கெடுக்குது. இப்படி மாட்டிக்கிட்டோமே, இப்படி பசியோடு இருக்கமே வேதனைப்படுறோமா இல்லையா? இருக்கா இல்லையா? இந்த கந்த சஷ்டி வரப்போகுது. அப்ப எப்படி? அப்ப பசிக்குமா பசிக்காதா? வருத்தப்படுறீங்களா? அதுவும் பசி தானே, அதுல வருத்தப்படுறீங்களா? பஸ்ஸு போற வழியில பஸ் ரிப்பேரா போச்சு, ரோடு பிரேக் டவுன், ஸ்ட்ரைக் ஆகி போச்சு, வேற வழியில நடந்தே போகணும் 5 கிலோமீட்டரு. எவ்வளவு இப்படி பானா போன பையங்க ஸ்ட்ரைக் பண்ணி இப்படி பஸ்ஸை நிப்பாட்டி போயிட்டாங்களே, அப்படி நடக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு அப்படியே அழுது புரண்டு வேதனைப்பட்டு புலம்பி தவிச்சு 5 கிலோமீட்டர் நடப்போம். பழனி பாத யாத்திரை சந்தோஷமா நடக்கும். அதுவும் நடத, அதுலயும் கால் வலித, இதுலயும் கால். அப்ப பாருங்க, ஒரே செயலை ஒன்ன சகிச்சுக்கிறோம், ஒன்ன சகிக்கல, இப்படி பழகிக்கங்கிறார். ஒரு இன்னொரு டெக்னிக் சொல்றேன், பார்த்துக்குங்க. நல்ல ஒரு இதுக்கு சம்பந்தம் இல்லாட்டாலும், மனுஷ பிறவி எடுத்த உடனே சுகத்தை அனுபவிச்சு புண்ணியத்தை தீக்கிறோம், துக்கத்தை அனுபவிச்சு பாவத்தை தீக்கிறோம். இதை மனித பிறவி வச்சு நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அவ்வளவு சுகம் கிடைச்சு அந்த சுகத்தை அனுபவிக்கும் போது புண்ணியம் கழிஞ்சிடும், துக்கத்தை அனுபவிக்கும் போது பாவம் கழிச்சு. இது 2 நடக்கும். அப்புறம் புதுசா பாவ புண்ணியத்தை நம்ம சேர்க்கிறோம், அது அடுத்த பிறவிக்கு போகும். இந்த பிறவிலையும் இருக்கும், அடுத்த பிறவிக்கும் போகும். இப்ப நாம் ஒரு சுகத்தை ரொம்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அது என்ன பலன்? எதனால அனுபவிக்கிறோம்? புண்ணியத்தினால தான் அனுபவிக்கிறோம். அப்ப புண்ணியத்துல அனுபவிக்கும் போது இந்த சுகத்தை அனுபவிக்கும் புண்ணியம் குறையுமா குறையாதா? புண்ணியத்தினால சுகத்தை அனுபவிச்சு புண்ணியத்தை தீக்கிறோம். அப்ப சுகத்தை அனுபவிக்கும் போது புண்ணியம் குறைஞ்சிட்டே வந்துடும். பாவத்தை அனுபவிக்கும் துக்கத்தை அனுபவிக்கும் போது எது குறையும்? பாவம் குறையுமா இல்லையா? பாவம் குறையிறது நல்லதா கெட்டதா? அப்ப துக்கத்தை அனுபவிக்கும் பாவம் குறையுதுன்னு நினைச்சா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. துக்கம் வருது,
துக்கத்தை அனுபவிக்கும் போது நம்மளுக்கு என்ன நடக்குது? பாபகர்மா குறையுது. பாவம் தீர்றது நல்லதா கெட்டதா? அப்ப துக்கம் வர்றது நல்லதா கெட்டதா? என்ன சொல்ல முடியலையா? பாவம் குறையிறது நல்லது தானே. உண்மையிலேயே நம்ம பாத யாத்திரை போறது, விரதம் இருக்கிறதுலாம் எப்படின்னா, கஷ்டத்தை நாமளா வச்சு தீக்கிறோம். இப்படி எல்லா துக்கம் வரும்போது சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா உபதேசம் பண்ணுவாங்க, எப்ப பாவம் தொலைதுன்னு பேசாம இருப்பாங்க. இப்படி நீ அது அனாத்ம விஷயத்தில், உடல் விஷயத்தில் வரக்கூடிய கஷ்டங்களை சகித்துக்கொள், அதை மாற்றவே முடியாது, மாற்ற முடியாத விதின்னு சொல்லி உபதேசம் பண்றார். ஆத்மா அழியாது, அதை அழிக்க முடியாது. அனாத்மா, உடம்பு அழிந்துதான் ஆகும், அதை யாராலும் நிறுத்த முடியாது, அதை ஏற்றுக்கொள். உடல் எடுத்தவர் எல்லாம் உடலை மாய்த்துத்தான் ஆக வேண்டும், இதற்காக நீ கவலைப்படாதே. ஆத்மா அழியாது, கவலைப்படாதே. அனாத்மா அழிந்துதான் ஆகும், அதை ஏற்றுக்கொண்டு கவலைப்படாதே. போறோம், ஒரு இடத்துல குளிர்ல மாட்டிக்கிறோம், போக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை, என்ன பண்ணுவீங்க? ஏற்றுத்தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதனாலதான் சபரிமலைக்கு போகும்போது 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திரிச்சு பச்சை தண்ணியை ஊத்துறது மேல, மார்கழி மாச குளிர்ல ஏத்துக்கிட்டு பழகுறாங்கல்ல, ஒரு ட்ரைனிங். அதெல்லாம் திதிக்ஷான்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்துல, பின்னாடி நிறைய வருது, அப்ப எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அதாவது ஒரு கஷ்டம் வரும் பொழுது அப்படியே ஏத்துக்கிற சொல்ல முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணி அதுக்கு மேல வழியே இல்லைன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளணும். நம்மளுக்கு உடம்பு முடியாம போகுது, அதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன், நான் மரணத்தை அப்படியே ஏத்துக்கிறேன்னு இல்லை. அதுக்கு என்ன வைத்தியம் பண்ணணுமோ, என்ன முயற்சி அவ்வளவு முயற்சியும் பண்ணி முடியலைன்னு சொன்னா ஊழிர் பெருவழி யாவுல அப்படின்னு ஏத்துக்கிறேன். எப்படி ஏத்துக்கிறேன்னா, ஊழை விட பெருசு ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது எல்லா முயற்சிக்கு பின்னாடி ஏத்துக்கிறணும். இந்த திருக்குறள்ல கடைசியில் ஒன்று இருக்கு, நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லற் படுவது எவன். நல்லதெல்லாம் நிறைய கிடைக்கும் போது ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன்ப்பா, இது கிடைச்சிருக்குன்னு ஏத்துக்கிற, கெட்டது வரும்போது ஏன் பாவம் பண்ணியிருக்குன்னு ஏத்துக்கிற மாட்டேங்கிற அப்படிங்கிறார் வள்ளுவர். அப்படி நினைச்சு நீ ஏத்து பழகிக்க அப்படிங்கிறார், வள்ளுவரே சொல்றாரு. அதனால என்ன சொல்றாருன்னு சொன்னா, இப்படி சகித்து பழக வேண்டும். திருக்குறள்ல தவத்துக்கு ஒரு லட்சணம் இருக்கு, உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உருன்னு சொல்லி. தவத்துக்கு ஒரே குறள்ல இந்த ஏற்றுக்கொள்ளும் இங்க பகவான் சொல்லியிருக்க இந்த குறளுக்கு அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டேன். இந்த தத்துவத்துக்கு திருக்குறள்ல தவம்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அதுல முதல் குறள், உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உருங்கிறார். தவத்துக்கு என்ன லட்சணம்? தவம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாடி முடியெல்லாம் வளர்த்துட்டு காட்டில் போய் ஒத்த காலில் நின்றுக்கிட்டு சுற்றி நெருப்பை போட்டுக்கிட்டு இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை சாப்பிடாம அப்படியே 1 மாதம் உட்காந்துருக்குது, இல்லை மௌனம் வருது 5 வருஷம் இருக்கிறது, இதெல்லாம் தவம் கிடையாது. ஒரே வார்த்தையில் சொல்றார், என்ன தெரியுமா? உனக்கு வரக்கூடிய கஷ்டங்களை நீ நீக்க முயற்சி பண்ற, அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சு புரியலைன்னா ஏற்றுக்கொள்வது தவம்ங்கிறார். உனக்கு வரக்கூடிய கஷ்டங்களை ஏற்றுக்கொள், மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காமல் இருப்பது தவங்கிறார். 2 வார்த்தை தான். உனக்கு வரக்கூடிய கஷ்டம் வருது, நீ உன்னால தவிர்க்க முயற்சி பண்ற, அது வெளியிருந்து வருது, உன் கையில இல்லை. அப்ப அதை ஏற்றுக்கொள்வது தவம், சகித்து கொள்வது தவம், மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்காமல் இருப்பது தவம். உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமைட்டார். உன் உடம்பு கூட நீ கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, நீயா கொடுக்கக்கூடாது. புத்தர் என்ன பண்ணாரு? தான் உடம்புக்கு கஷ்டத்தை கொடுத்து தவம் பண்ணார், அது தப்புங்கிறார். அவர் கஷ்டப்பட்டு தவம் பண்ணி உடம்புல இழைச்சி போச்சு. ஒருத்தன் இப்போ ஒரு ஆட்டியடியன் பாட்டு படிச்சுட்டு போறான். என்ன பாட்டு படிச்சுட்டு போறான் தெரியுமா? ஒரு வீணை. அந்த பாட்டு பொருள் என்னன்னா, வீணை இருக்கு, வீணையினுடைய நரம்பு கரெக்டா டைட்டா இருந்தா இசை வரும், லூசா இருந்தாலும் வராது, ரொம்ப டைட்டா இருந்தாலும் அந்து போகுங்கிறான். இதை பார்த்த உடனே சாப்பிடாம இருந்தா உடம்பு கெட்டு போயிடும், ரொம்ப சாப்பிட்டாலும் உடம்பு கெட்டு போயிடும். விரதம்னா என்ன தெரியுமா? அளவா இருக்கிறது. நீங்க ரொம்ப சுவையான உணவு தட்டில் வச்சாச்சுன்னா அதை பார்க்காம சாப்பிடாம இருந்துருவீங்க. தட்டில் வச்சு 2ஓட நிப்பாட்டோம்னா முடியாது. ஏன்னா வாய் ருசியா இருந்து
ரொம்ப டேஸ்ட்டு, அன்னைக்கு தான் சாப்பிட்றோம், 10 முன்னாடி இருக்குது, 2ஓட எந்திரியன்னா கஷ்டம், 2 வைவேன், அதுதான் கஷ்டம். ஒன்றுமே விரதம்னா ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது. அந்த விரதத்தினால உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், உள்ளமாக இருக்கும். இது என்ன சொல்கிறாரு? உள்ளமாக ஆரோக்கியமாக இருக்கணும். நீ உடலின் தர்மத்தை, உடலுக்கு வரக்கூடிய அத்தனை தர்மங்களும் மாற்ற முடியாத தர்மம், அதை கட்டாயம் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். இதெல்லாம் எப்பைனா முயற்சி பலனடிக்காத போது. தலைவலி மாத்திரை சாப்பிட்றோம், தலைவலிக்குதுன்னு சொல்லி தலைவலி மாத்திரை சாப்பிட்றோமா இல்லையா? மாத்திரை சாப்பிட்ட உடனே தலைவலி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு அரை மணி நேரம் ஆகுமா இல்லையா? அது வரைக்கும் வலி இருக்குமா இல்லையா? நீங்கள் டிவியை பார்த்துட்டு அப்படியே ஒரு அனாசின் போடுவார், போட்டோன்னு அப்படியே உடனே தலைவலி போயிடும், டிவியில் காமிப்பான். அது மாதிரி மாத்திரை சாப்பிட்டோன்னே தலைவலி போகும்னு நினச்சா என்னைக்கா போகுமா? சினிமாவில் அரை மணி நேரம் நியூஸில் விளம்பரம் காமிக்க முடியுமா? அதுக்காக என்ன ஒன்று வாயில் போட்டோன்னா அப்படியே ஃப்ரீயாக, தொண்டை அப்படியே கரகரன்னு இருக்கான், அப்படியே ஒரு மாத்திரையை போட்டோம் அப்படியே ஃப்ரீ ஆயிடுவார். ஒரு செகண்டில். அரை மணி நேரம் டைம் எடுக்கும், அரை மணி நேரத்துக்கு வழியை பொறுத்தே ஆகணும். வேறு வழி இருக்கா? வேறு வழி எதாவது இருக்கா? அப்போ அதுதான் சொல்கிறார் பகவான், அனாத்மாவின் தர்மம், உடலின் தர்மம், சில நேரங்களில் அதை வரக்கூடிய பிரச்சனைகளை நீ சகித்து பழகு, அதனால் துயரப்படாதே. ஆத்மா அழியாது, அழிக்க முடியாது, அதை கொல்ல முடியாது, நான் பஞ்சபூதங்களால் அழிக்காது, ஆயுதங்கள் வெட்டாது, நெருப்பு நனைக்காது, நெருப்பு எரிக்காது, நீர் நனைக்காது, ஆத்மாவை யாரும் எதுவும் ஒன்றும் பண்ணவே முடியாது. அனாத்மா அழிந்துதான் ஆகும். அதற்கு குளிர் வரும், வெப்ப வரும், நோய் வரும், எல்லாம் வரும். அது கடைசியில் அழிந்துதான் ஆகும். அதை நீ சகித்துக்கொள், ஏற்றுக்கொள். ஆகவே துயரப்படாதே. ஆத்மாவின் அடிப்படையில் துயரப்படாதே, அனாத்மாவின் அடிப்படையில் துயரப்படாதே. இது மாற்ற முடியாத ஒரு விதிங்கிறார். நீங்கள் கிராமத்தில் பார்க்கலாம், சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 இருந்தால் அவனை பிழைக்க வச்சிருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஒரு 10,000 இல்லைப்பா பிழைக்க 10,000 இல்லாத மரணம். இன்னொருத்தர் எப்படின்னா 1 கோடி செலவழிச்சாச்சுப்பா பிழைக்க வைக்க முடியல. பார்த்துருக்கீங்களா? மரணம் இவனுக்கு 10,000 இல்லாமல் கொடுத்துருக்காரு, அவருக்கு 1 கோடியை செலவழிச்சு கொடுத்துருக்காரு. இதே வித்தியாசம். மரணம் நம்ம நினைக்கிறோம் அந்த ரூபா இருந்தால் பிழைக்க வச்சிருக்கலாமேன்னு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நம்மகிட்ட அந்த நேரம் வராமல் பண்ணி வச்சுட்டாரு, அவ்வளோதான். இன்னொருத்தருக்கு பணத்தை கொடுத்தும் பிழைக்க வைக்க முடியாமல் பண்ணியிருக்காரா இல்லையா? எத்தனை கோடி செலவழிச்சாலும் பிழைக்க வைக்க முடியாது இருந்திருக்கா இல்லையா? நாம முயற்சி, நம்ம தகுதிக்கு நம்ம கைக்கு எவ்வளவு முயற்சியோ பண்ணுவோம். முடியலைன்னா இது கடவுள் கொடுத்த நியதி, இதை யாராலும் மாற்ற முடியாது. ஒரு உயிரவும் இருக்கலையே, எல்லாரும் போய்கிட்டு தானே இருக்கோம். ஏற்றுக்கொள். இது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மாதிரின்ட்டார் அவர். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னாங்க, சரி அதுக்காக இறந்தவங்க வீட்டில் போய் அப்பா இதெல்லாம் மாற்ற முடியாது, அழுகாதெல்லாம் சொல்லக்கூடாது, நம்மளும் சேர்ந்து அழுகணும். தத்துவத்தை படிச்சுட்டு எல்லாம் போய் மரண வீட்டில் போயிட்டு அங்கே போய் வாயை திறக்கக்கூடாது. நம்மளும் என்ன பண்ண, ஐயோ அம்மான்னு அழுகணும், இப்படி போயிட்டாரே, இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நம்மளும் அழுதுட்டு பிறகு கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக வந்துடும். அந்த நேரம் துக்கம் வரும், கொஞ்ச நேரம் இருக்கும். மற்றவன் அதை நினச்சே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான். நம்மளுக்கு அந்த ஒரு செகண்ட் தத்துவம் புரிஞ்சாச்சுன்னா அந்த நேரம் துக்கப்பட்டுட்டு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வந்துடுவோம். அந்த துக்கத்தை நம்ம மாற்றி விடுவோம். அதாவது குழந்தை பலூன் உடஞ்சா அழுகத்தையும் செய்யும். அது மாதிரி நம்மளுக்கு சாதாரண மக்களுக்கெல்லாம் ஒரு மரணங்கிற அழுக வரத்தையும் செய்யும். அதெல்லாம் நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது. நாமளும் சேர்ந்து துக்கத்தில் இருந்துட்டு பண்ணி கொள்ள வேண்டும். அதனால இங்கே என்ன, ஆத்மா அழியாது, அதனால இது துக்கப்படாத. பிறகு அனாத்மா அழிஞ்சுதான் ஆகும், துக்கப்படாதேன்ட்டார். 3வது டாபிக் என்னன்னு சொன்னா, தர்மத்தின் அடிப்படையில் நீ துயரப்படாதே. 3வது என்ன சொல்றாரு, தர்மத்தின் அடிப்படையில் துயரப்படாதே. தர்மம்னா என்ன தெரியுமா? தானம் பண்றதா? தர்மம்னா தானம் பண்றதா? தானம் பண்றதுக்கு தர்மம்னு ஒரு பேர் இருக்கு. பொதுவாக சாஸ்திரத்துல தர்மம்னா கடமைன்னு அர்த்தம். தன்னுடைய கடமையை செய்தல், கடமையை தர்மப்படி செய்தல் சொல்லுவாங்க. தர்மம்னா தனக்கு என்ன ஸ்வதர்மம்னு அர்த்தம். நம்மளுக்கு என்ன கடமையோ அதை செய்வது தர்மம். தேனியில் அந்த வேத பாடசாலை பசங்க படிக்கிறாங்க. நீ எதுக்கு வேதம் படிக்கிறேன்னு கேட்டார் சாமி. ஒரு நாள் கேள்வி கேட்டார். ஒரு பையன் சொன்னான், வேதம் படித்தா கும்பாபிஷேகம் பண்ணலாம், அது பண்ணலாம், நேரம் இந்த இதுக்கெல்லாம் போகலாம், இவ்வளோ சம்பாதிக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தான்.
ஒரு பையன் எந்திரிச்சு வேதம் படிக்கிற எங்கள் தர்மம் சாமின்னா, பிராமணருடைய தர்மம் அப்படின்னா. அது மாதிரி அப்பா அம்மாவுடைய தர்மம் என்ன? குழந்தைகளை காப்பாற்றி படிக்க. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணையினர், துறந்தாருக்கும் துறவாதவருக்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணையினர். அது அவனுடைய தர்மம். குழந்தையினுடைய தர்மம் படிக்க வேண்டியது, படிக்க வேண்டிய வயசில் படிக்கிறது தர்மம். குழந்தைகளை காப்பாற்ற வேண்டியது காப்பாற்ற வேண்டியது தர்மம். வயசான பிறகு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபட வேண்டியது தர்மம். கேட்டாத்தான் ஆலோசனை சொல்லணும். வீட்டிலலாம் வயசான பிறகு ரொம்ப நொயின்னு சொன்னீங்கன்னு வச்சு கிட்டத்திலே குழந்தைகள்லாம் வராதுங்க. நான் உண்மையே சொல்கிறேன். கேட்டால் சொல்லலாம், ஒரு வார்த்தை 2 வார்த்தை சொல்லலாம். இல்லாட்டி இதுக்கு வேறு வேலையே இல்லைன்ட்டு நம்மளை கண்டாலே வெறுத்து ஓடிடுங்க. ஏன்னா அப்போ தர்மம் நம்மளுக்கு ஜபம், தியானம், பூஜை, கோயில் இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடும், அது தர்மம். அதுக்கு பிறகு எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது தர்மம். ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஒரு கலெக்டராக இருந்தால் அவருக்கு ஒரு தர்மம், பியூனோ இருந்தால் அவருக்கு ஒரு தர்மம், அரசியல்வாதிக்கு அவருக்கு ஒரு தர்மம். இப்படி தர்மப்படி யார் இருந்து அவனுடைய வேலையை செய்யும் பொழுது அவன் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இல்லாட்டி குற்ற உணர்வு வந்துடும். ஒரு அப்பா அம்மா இருக்குங்க, உங்கள் பிள்ளையை நீங்கள் காப்பாற்றலை, நல்லா வளர்த்து எல்லா கடமையும் செஞ்சு முடிச்சுட்டு அவன் சரியாக வராட்டி என்ன பண்ணுவீங்க? நம்ம செய்கிறத நான் செஞ்சேன், அவன் இப்படி போயிட்டான், என்ன ஆகும்? நல்லா வந்தாலும் சந்தோஷம், நல்லா வராட்டாலும் சந்தோஷம். கடமையை செய்யலைன்னா குற்ற உணர்வு வரும். இங்கு அர்ஜுனனுக்கு தர்மத்தை நிலைநாட்ட வேண்டிய கடமையில் இருக்கான். நீ அதர்மமா போர் புரிய வரலப்பா, நீ தர்மத்தை நிலைநாட்ட வந்திருக்க. தர்ம யுத்தம் செய்ய வேண்டிய இங்கே உனக்கு கடமையா இருக்கு, உன்னுடைய சுதர்மமா இருக்கு, நீ ஏன் கவலைப்படுறேங்கிறார். போர் புரிவது இந்த இடத்தில் நீ தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு வந்திருக்க. அப்ப தர்மப்படி யாரு போறானோ அவன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால வள்ளுவர் சொன்னார், அறத்தான் வருவதே இன்பம். தான் போட்டார். இன்பம் எங்க இருந்து வருது? அறத்தான் வருவதே, தர்மப்படி வாழ்வதாலே இன்பம். நீ தர்ம யுத்தம் பண்ண வந்திருக்க, தர்மப்படி வாழ்ற, நீ ஏன் கவலைப்படுறேங்கிற? அதர்மத்துக்கு கவலைப்படணும். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில்ங்கிற. அஞ்ச வேண்டியதுக்கு அஞ்சணும், அஞ்சக்கூடாதுக்கு அஞ்சக்கூடாது. இவன் தர்மமே அதர்மமே பண்ணவே இல்லையே, தர்மத்தில் தானே இருக்கான். அதனால என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீ தர்மப்படி இருக்கிறனால கவலைப்படக்கூடாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, தர்மப்படி வாழ்ந்தா சந்தோஷமா உலகத்துல வாழவே முடியாது பாம்பாங்க, சொல்லுவாங்களா இல்லையா? உண்மை அது இல்லை, உண்மை அது கிடையாது. வெளியே காரு, பங்களா, மாலை, மரியாதை, அப்படியே படைபலமெல்லாம் இருக்கும். வீட்டுக்குள்ள ஏசி ரூம்ல தூங்காம படுத்து கிடப்பார். வீட்டுக்குள்ள ஏசி ரூம்ல படுத்து கிடப்பார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சுகம்ங்கிறது பொருள்னால வருவதில்லை. இப்போ ஒருத்தன் நான் அடிக்கொருக்கா சொல்லுவேன், இன்னும் நிறைய இடத்துல சொல்லுவேன். ஒருத்தன் கட்டாந்தரையில் வேலை பார்த்துட்டு வர்றான், தூக்கம் வருது. ரோட்டில் ஓரமாக சரி ஒரு துண்டை விரிச்சு ஒரு மணல் லேசாக தூரல் கூட விழுகுது, அப்படியே படுக்கிறான், அப்படியே குரட்டை விட்டு தூங்கிடுறான். புரியுதுங்களா? எந்திரிச்சு பார்த்தா, அப்பா நேரம் போனே தெரியலப்பா, எல்லாம் தூங்கிட்டேன், ஆனந்தமாக தூங்கிட்டேன்பா. இன்னொருத்தர் ஏசி ரூம்பு, பட்டு மெத்தை, எல்லாம் நல்ல வாசனை திரவியங்கள்லாம் இருக்கு, விடிய விடிய தூக்கமே வரல. யார் சுகத்தை அனுபவிச்சா? யார் சுகத்தை? அங்கேயும் தூக்கம் வந்துருச்சுன்னு அவர் சுகத்தை அனுபவிச்சிருக்காரு. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கங்க, ஏசி பட்டு மெத்தையில் படுத்து தூங்குறது தூக்கம் வர்றது வரைக்கும் தான். தூங்கின பிறகு நான் ஏசியில் இருக்கேன்னு தெரிஞ்சுன்னா தூங்கலைன்னு அர்த்தம். நீங்கள் தூங்கின பிறகு நான் ஏசியில் படுத்திருக்கேன், பட்டு மெத்தையில் படுத்திருக்கேங்கிற உணர்வு இருக்குன்னு வச்சுக்கோங்க, தூங்கினா அர்த்தமா? தூங்கின பிறகு நீ எங்கே படுத்திருக்கேன்னு எங்கேயுமே தெரியாது. தூக்கம்தான் முக்கியம். தூக்கத்துக்கு துணை புரியலாம் ஏசியும் மெத்தையும், அவனுக்கு கட்டாந்தர துணை புரியலாம். அப்ப எப்படி இருக்கு பார்த்தீங்கல்ல? தர்மமா வாழ்றவன் எங்க வேணாலும் நிம்மதியா தூங்குவான், இந்த தூக்கம் வராது. அப்ப என்ன சொல்றாருன்னா, தர்மப்படி வாழ்ந்தால் சந்தோஷம்தான். அது பின்னாடி நிறைய அதுக்கு விளக்கம் இருக்கு. நம்ம கீதை படிக்க படிக்க நிறைய உதாரணங்கள் பகவானே சொல்ல போறார். எப்படியெல்லாம் துக்கமெல்லாம் வரும், என்னென்னலாம் பண்ண போறோம்னு சொல்ல போறார். அதனால என்ன சொல்றாருன்னு சொன்னா, தர்மப்படி வாழ்ந்தால் துக்கம் இல்லை. உண்மையே பேசினா உலகத்துல நீ சந்தோஷமா வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் யாரை சொல்லுவாங்க? ஹரிச்சந்திரன். இது நிறைய சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்றேன். ஒரு இடத்துல நாகர்கோயில்ல
ஹரிச்சந்திரா அந்த பையன் வந்து கொஞ்சம் பொய் சொல்லுவான். யார் ஒரு வீட்டில் அவன் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா சொல்லிச்சு அன்றைக்கி ஹரிச்சந்திரா சீரியல் போடுறான். ஹரிச்சந்திரா படம் போட்டுக்கிட்டு இருக்கான் சீரியலில். நீ இந்த படத்தை கட்டாயம் பார்த்தே ஆகணும், நீ என்ன பண்ணுவே தெரியாது, முழுசாக பார்த்துட்டுன்னு ஆர்டர் போட்டாங்க. எனக்கா பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு அவன் முழுசாக ஹரிச்சந்திரா படம் பார்த்துட்டான். யார் அந்த பையன். பார்த்துட்டு வந்த உடனே என்னடா படம் பார்த்துட்டியா? ஃபுல்லாக பார்த்துட்டேன், வேற எங்கேயும் போகல. இன்னும் நீ பார்த்துட்டு தானே மறந்தேன், நான் உள்ளதானே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறேன். என்ன தெரிஞ்சுக்கிட்ட? வாழ்க்கையில் இனிமேல் உண்மையே பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நான். ஏன்னா படத்தில் அப்படி காமிக்கிறான் அவன் எல்லாத்தையும் இழந்து. ஒன்று சொல்றாங்க, நாட்டை இழந்ததை விட சத்தியம் பேசுவதில் அவனுக்கு ஆனந்தம் இருந்திருக்கிறது. மனைவியை இழந்ததை விட அவனுக்கு சத்தியம் பேசுவதில் பெரிய ஆனந்தம் இருந்திருக்கிறது. அத்தனையும் இழந்தாலும் அவன் மனதில் சத்தியத்தில் ஒரு ஆனந்தம் இருந்ததால் தான் அதை இழந்தான். ஆகவே அவன் உள் மனதில் ஆள் மனதில் ஆனந்தமாகத்தான் இருந்தான். சினிமாவில் அழுதுற மாதிரி காமிக்கிறான், அவன் சிரிச்சுக்கிட்டே இருந்திருப்பான். அதனால காந்தி கூட இருந்தாரே, சத்தியம் பேசினாரா இல்லையா? நிறைய சோதனைகள் வரும், ஆனால் ஆள் மனசுல துயரம் வராது. அதனால என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீ வந்து தர்மப்படி வாழ்றதுனால நீ பண்ணணும் அப்படிங்கிறார். சினிமா படம் கூட பாருங்க, ஹீரோ ஹீரோயின் அதர்மம் பண்ணால் நமக்கு பிடிக்காது, அந்த படம் ஓடாது. அது ஹீரோயின் அதர்மம் பண்ண படமே ஓடாது. எப்பயுமே தர்மத்தை எல்லாருமே விரும்புகிறோம், ஆனால் கடைப்பிடிக்கிறது இல்லை. எம்ஜிஆர் ஏன் விரும்புகிறாங்க? அவர் எந்த படத்துலையும் கெட்டவனா நடிக்கிறது இல்லை. நம்பியார இல்லை. எங்கள் ஊரில் ஒரு அம்மா சொல்லிச்சு, எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு கடையில் போய் ஜாமான் வாங்கினாங்க. ஜாமான் வாங்கின உடனே அவர் வந்து திமுக கட்சிக்காரர். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த உடனே விலைவாசி என்னப்பா இவ்வளோ விலை போட்டேன்ன உடனே, இல்லை எம்ஜிஆர் நீ ஓட்டை போட்டு எம்ஜிஆர் வந்து உங்களுக்கு விலையை கூட்டிட்டான்னு சொன்ன உடனே அந்த அம்மா திட்டுது. இந்த கடைக்காரர் நம்பியார் பையெல்லாம் சேர்ந்து விலையை ஏற்றிட்டு அந்த புண்ணியவன் எம்ஜிஆரவா பழி சொல்கிறீங்கிறது. ஏன்னா அதை அந்த படத்தில் அவர் பூரா ஹீரோவாக இருக்கார். ஒரு படத்தில் எம்ஜிஆர் வில்லனாக இருந்து இன்டர்வல் இறந்து போயிடுவார். அந்த ஊரில் தேட்டரில் ஒரு கிராமத்தில் தேட்டரவே பெஞ்சுக்கிச்சல் உடச்சுட்டாங்க. இன்டர்வல் பிற படமே ஓடல. எம்ஜிஆர் எப்படி கெட்டவனா காமிச்ச, எம்ஜிஆர் எப்படி சாகடிச்ச. அப்போ தர்மத்தை எல்லாரும் விரும்புகிறோம், ஆனால் தர்மப்படி நடக்கிறது இல்லை. தர்மப்படி நடக்கிறாய், நீ தர்ம யுத்தம் புரிகிறாய், ஆதலால் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால என்ன சொல்லிட்டான்னு சொன்னா, இங்கு உன்னுடைய தர்மம் சத்திரிய தர்மம், போர் புரிவது, அது உன்னுடைய சுதர்மம். அதனால நீ உன்னுடைய கடமையை செஞ்சா, அதனால நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை அப்படிங்கிறார். நீ பீஷ்மர் துரோணரினுடைய ஆத்மாவின் அடிப்படையில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பீஷ்மர் துரோணர் உடல் அழிந்து விடுமே என்றும் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏனால் கட்டாயம் அழிந்துதான் ஆகும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ உன்னுடைய கடமையை தர்மப்படி செய்ய வந்து உட்கார்ந்துருக்க, யுத்தம் செய்யறதுக்கு. இது தர்ம யுத்தம். தர்மப்படி நீ செய்யும்போது நீ தர்மத்தின் அடிப்படையில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி, தர்மப்படி நீ எந்த கவலையும் படக்கூடாதுங்கிறார். ஆத்மாவின் அடிப்படையில் அது அழியாது, கஷ்டப்படுத்த முடியாது, அதனால் துயரம் தேவையில்லை. அனாத்மா அழியும், தவிர்க்க முடியாது, அதனால் துயரம் தேவையில்லை. நீ தர்மப்படி வாழ்வதால் துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி 3 விஷயத்தை சொல்லி இங்க நீ துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறார். இதுவரைக்கும் பார்த்த கருத்து என்னன்னா, எல்லா துயரத்துக்கும் காரணம் அறியாமை. சென்றதை நினைத்து நடக்க போவதை நினைத்து துயரப்படுறான். ஞானி அதை நினைச்சு துயரப்பட மாட்டான்னு சொல்லி ஆரம்பிச்சார். உடல் அழியும், ஆத்மா அழியாது, அதனால் துயரப்படக்கூடாது. உடல் அழிவதை தவிர்க்க முடியாது, உடலுக்கு சீத உஷ்ணமெல்லாம் வரும். இனி ஒன்று, இருக்கின்ற ஒன்றை யாராலும் அழிக்க முடியாது, இல்லாததை உருவாக்க முடியாது. ஒருத்தர் வந்து இப்படின்னு சொன்னா, ஆப்பிள் வருதே கையில், இல்லாத கொண்டு வர்றாரு, இப்படிங்கிறார், தாலி வருதே. சில சாமியார் பண்ணுறாங்களா இல்லையா? என்கிட்ட கேட்டுறாதீங்க, வராது. ஏன்னு சொன்னால் அது எப்படின்னீங்கன்னா, இதெல்லாம் ஒரு சாஸ்திரத்தில் ஒன்று இருக்கு. ஒரு இடத்துல குபேரன் வந்து இப்படிப்பட்ட சித்தி உள்ளவங்களும் பொருள் வச்சிருப்பாராம்.
அந்த சித்தி தவ வலிமையினால் அங்கே இருக்கிறத இங்கே கொண்டு வர முடியும். இப்போ எங்கேயோ நடக்குது, அதை டிவியில் நேரடியாக பார்க்குறோமா இல்லையா? அங்கே இருக்க நிகழ்ச்சியை நேரடியாக இங்கே பார்க்குறோம். அங்கே மேக்னெட்டிக் வேவ், லைட் வேவ்ஸை மேக்னெட்டிக் வேவ்ஸை மாற்றி திருப்பி லைட் வேவ்ஸாக இங்கே மாற்றுறோம். அது மாதிரி அந்த பொருளை எண்ண அலைகளாக மாற்றி இங்கே கொண்டு வந்துடுவாங்க. இது சித்தி. புதுசாக கொண்டு வர முடியாது, உருவாக்க முடியாது யாராலும். எந்த பொருளையும் நம்மளுக்கு உருவாக்குற சக்தி கிடையாது, அழிக்கிற சக்தியும் கிடையாது. அதையும் சொல்கிறாரு இங்கே. பிறகு ஆத்மா அகர்த்தா அபோக்தா, அனுபவிப்பதும் இல்லை செய்வதும் இல்லை. ஆத்மாவை கொல்லவும் முடியாது, பஞ்சபூதங்களால் அழிக்க முடியாது, ஆயுதங்களால் வெட்ட முடியாது, இப்படியெல்லாம் சொல்லி அனாத்மாவை தவிர்க்கவே முடியாதுன்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த கருத்து உனக்கு புரியவில்லை என்றால், இது வரைக்கும் நான் சொல்லிட்டேன், இதான் சாரம். இதனுடைய விளக்கத்தை நிறைய விரிவாக அங்கங்கே 18வது அத்தியாயம் வரைக்கும் சொல்ல போகிறார். இது புரியலைன்னா உன் மனசில் கொஞ்சம் பக்குவம் தேவை இருக்கும்பா. நல்லா புரியலைன்னா அந்த பக்குவத்துக்கு நீ கர்மயோகம் பண்ண வேண்டும் அப்படின்னு அடுத்த டாபிக் என்ன வர போகிறாரு? கர்மயோகத்தை சொல்ல போகிறார். கர்மயோகம் பண்ணால் உனக்கு மனப்பக்குவம் வந்துவிடும் அப்படின்னு சொல்லி, இந்த ஞானத்தை அடையவும், அடைந்த ஞானம் பலன் தரவும் மனப்பக்குவம் தேவை, மன ஒருமுகப்பாடு தேவை. அதற்காக கர்மயோகம் செய்ய வேண்டும் சொல்லி கர்மயோகத்தை பற்றி சொல்ல போகிறார். நிலத்தில் பயிர் போட்டு விளையணும்னா முதல்ல நிலம் பக்குவமாக இருக்கணுமா இல்லையா? உழுகணும், காய விடணும், உரம் போடணும், களையெல்லாம் இல்லாமல் எல்லாம் எடுத்து கரெக்டாக பயிர் செஞ்சால் நல்லா வளரும். அது மாதிரி இந்த தத்துவம் உனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சால் பரவாயில்ல, புரியாட்டாலும் பரவாயில்ல. நீ என்ன பண்ண, அடுத்து சொல்ல போகிற டாப்பிக்கை பார்த்து இதன்படி நீ செயல்பட்டேன்னு சொன்னால் அடுத்து இந்த ஆத்ம தத்துவத்தை நான் திருப்பி நிறைய சொல்ல போகிறேன், அப்போ உனக்கு நல்லா புரியும் சொல்லி கர்மயோகத்தை பற்றி அடுத்து பகவான் அடுத்து சொல்ல போகிறாரு. அதை நம்ம அடுத்த புதன்கிழமை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.